இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப் எப்படி இருக்கு? இப்போ இப்படியே போகுது. ஏன்னா டாக்டரும் மேரேஜ் ஆகி போயாச்சு, எல்லோரும் போயிட்டாங்க, கூட இருந்தவங்களும் எல்லோரும் போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்க முடியாது இல்லையா? அதனால் அப்போவே நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது தான், உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தனியாக என்னால் இருக்க முடியாது. நடுவில் கேப் வந்தது குழந்தை பிறந்தப்போ தான் ஒரு 3-4 மாதம் கேப். அப்போ நீங்கள் நடிக்க வேணாம்னு நினச்சிங்களாமே அந்த நேரத்தில்? ஆமாம், இதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். என்கிட்ட சொன்னார், கடவுள் கொடுத்தது ஒரு தொழில், அதை நீ புறக்கணிக்காது, போய் செய்யணும். ஒரு 67 68 ஒரே வருஷத்தில் வந்து 18 படம். நான் விழுந்து நடிக்கிறேன் பத்மினி அப்படின்னு பாரு, இந்த விஜய் சாதாரணமாக வந்து நிற்க பேர் வாங்கிட்டு போயிடுது. பப்பி அப்படின்னாரு, நானும் நீ எல்லாம் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், இப்போ வந்து சிரிச்சிட்டே பேர் வாங்கிட்டு போய்ட்றேன். பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு. ஒரு 67 68 ஒரே வருஷத்தில் வந்து 18 படம் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 18 படம் ஆக்ட் பண்ணீங்க. அப்போ தான் வந்து ஹேமா பிறந்தாங்க போல இருக்கு. அதுக்கு முன்னாடி 67 68 18 ஃபிலிம்ஸ் இருந்தாங்க. எப்படி அது ஷெட்யூல் போட்டு பண்ணுவீங்களா? எப்படி அது? இல்லை, அதெல்லாம் கிடையாது, ஷெட்யூல்லாம் கிடையாது. வந்து பேசுவாங்க எங்கிட்ட, இந்த மாதிரி காட்சிட்டு வேணும். மேனேஜர் இருப்பாங்க, இருந்தால் கூட மேனேஜரை கொடுக்க விட்டுறதில்ல. நேற்றுல நம்ம தானே செட்டில் ஒர்க் பண்ணுறோம், சில வேளை சீக்கிரமாக முடியும், சிலது முடியாது, இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அதனால அதை மட்டும் மேனேஜர் இந்த மாதிரி இந்த டேட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். அப்படி தான் ஒர்க் பண்ணோம். சில படங்கள் அதில் ஒரு படம் நான் வந்து காட்சிட்டு கொடுக்காம ஆக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படம். ஆமாம்மா. அந்த படத்தில் வந்து நினைக்கும்போது சர்வசுந்தரம் அது ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். அப்போ வந்து வேலுமணி சார் சொன்னார், நீ கால்ஷீட்டை கொடுக்க வேண்டாம், எப்பப்போ எங்கெங்கே சீக்கிரமாக முடியுதோ ஒரு ஃபோன் பண்ணு, அப்போ வந்து பண்ணிட்டு போயிடுன்னு சொன்னார் டைரக்டர். எப்படி அதர் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பிளான் பண்ணுவாங்க? அங்கே அவங்களுக்கு வந்து 18 நாளில் 20 நாளில் அந்த படம் முடித்தாங்க. பஞ்சவர்ண கிளி. தமிழுக்கு அமுதன்ற பேர். ஆமாம், அந்த படத்தில் தான். அப்போ அந்த படத்துக்கு வந்து காட்சிட்டே வாங்கினது கிடையாது. அப்போ ஒரு 3 மணிக்கு முடிஞ்சால் இப்போ 3 மணிக்கு முடிச்சிருங்க அப்படின்னு, சரி இங்கே வந்துடுங்க அப்படிம்பாங்க. போய் அந்த சீன் எடுப்பாங்க, கடைன்னு 5-6 சீனை எடுத்துகிட்டு 8 மணிக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரியே கால்ஷீட்டு கொடுக்காம ஃபுல் படத்தையே முடிச்சிட்டோம். ஸோ அதனால தான் இவ்வளோ படங்கள் பண்ண முடிஞ்சது. அதனால தான் பண்ண முடிஞ்சது. நடுவில் கேப் வந்தது குழந்தை பிறந்தப்போ தான் ஒரு 3-4 மாதம் கேப். அப்போ நீங்கள் நடிக்க வேணாம்னு நினச்சிங்களாமே அந்த நேரத்தில்? ஆமாம், இதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். அவர் தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்து கேட்டோடனே அவர் சொன்னார், நாளைக்கு சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டுட்டு என்கிட்ட சொன்னார், கடவுள் கொடுத்தது ஒரு தொழில், அதை நீ புறக்கணிக்காது, போய் செய்யணும், உன்னால் முடிகிற வரைக்கும் செய். இப்போ நான் சொன்னேன், எப்படி குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், இதெல்லாம் பண்ணணுமே. இல்லை, பல பெண்கள் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறதில்ல, காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் 5-6 மணிக்கு வந்துடுறாங்க. ஆனால் சினிமா அப்படி செய்ய முடியாது அப்படின்னு, செய்யணும், சொல்லணும், முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் தான் அதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தாரு. அப்போ சண்டேஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தது முதல்ல ஆர்டிஸ்ட்டு நான் தான். அதுதான் கேட்குறேன்னு நினச்சுமா. ஏன்னா அந்த சிஸ்டம் அதே மாதிரி 6 மணிக்கு மேலே செய்கிறதில்ல, முக்கால்வாசி. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எல்லாருக்கும் அனுப்புறதுக்கும் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எல்லாருமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் ஒரு நாள் சிவாஜி சார் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக. அப்போ நான் ஓடுறத பார்த்துட்டு, ஓ இதுக்காக தான் நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றியா, உனக்கு இங்கே ஃபுல்லாக வேலை இருக்குது, சரி சரி சரி. அப்புறம் அதுலேருந்து வந்து சரி அவ்வளோ விட்டுருங்கப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலி அந்த சிஸ்டமே அதுக்கு முன்னாடி இல்லைம்மா. ஆமாம், இல்லை, முன்னாடி எப்போ டேட் இருந்தாலும் நைட் வரைக்கும் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் அந்த ஆஃபீஸ் மாதிரி அதுக்கு அவர் சாரும் வேலாயுதம் சாரும் ஒரு காரணமாமா, இல்லை நீங்களே? இல்லை, அவர் தான் பிளான் பண்ணி கொடுத்தாரு. ஓஹோ, நீங்கள் பிளான் பண்ண? நான் பிளான் பண்ணலை. இந்த மாதிரி போய் வேலை செய், இந்த மாதிரி 9 to 5 செய்ய, சண்டேஸ் ஒர்க் பண்ணது. அப்போ ஒரு நாள் உனக்கு வீட்லேயும் கிடைக்கும், அடுத்த நாள் நீ வேலை செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. ஏன்னா அதுலேயும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னாங்க. அவர் சொன்னதான் கரெக்டு தான். அப்போ 9 to 6? 9 to 6. ஏதாவது நைட் சீன்லாம் எடுக்க வேண்டியதுன்னா அதுக்கு மட்டும் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன். ஓஹோ. இப்போ சண்டே வந்து ஹாலிடே எடுத்துப்பீங்க? சண்டே ஹாலிடே, எவ்ரி சண்டே. சிவாஜி சார் என்ன சொன்னார் அதை பற்றி உங்ககிட்ட? ஏதோ நம்மெல்லாம் வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேலை செய்கிறவங்க, நம்ம செய்யணும், டே நைட்டு செய்யணும் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்துட்டு இல்லை கரெக்டு, நீ பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஈவினிங் ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்குமா வீட்டில்? எல்லோரும் வருவாங்க,
ஈவினிங் டைம்ஸு ஆமாம். பல பேர் வருவாங்க அந்த நேரத்தில். அது உங்களுக்கு ஞாபகங்கள் இருக்குங்களா அந்த நேரங்கள்? இல்லை அப்படி கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் இருக்கும்போது வேலாயுதன் நாயர் சார் இருக்கும்போது எப்பவுமே அவர் தான் அந்த கல்ச்சர் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து கம்மி சினிமாவில் எல்லாரும் ஜாயின் பண்ணுறது ஈவினிங். இல்லை எல்லாரோடையும் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால வந்து எல்லாருக்கும் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. நானாவது கம்மியாக பேசுவேன், ஹலோ சொல்லிட்டு போயிடுவேன். ஆமாம். அவர் நல்லா பேசுவார். ஆமாம். அதனால அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஃபாதர் சொல்லுவார் எவ்வளோ பெரியவங்க இருந்தாலும் 1-to-1 போய் பேசுவாருன்னு வரான். ஆமாம். நான் அவரோட ஸ்தானம் விட்டுட்டு போய் தனிப்பட்ட நபர் போது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம். அது அந்த ஒரு கல்ச்சர் அது அவர்கிட்ட ரொம்ப. அதே மாதிரி லேட் ஆச்சுன்னா கூட கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டுலாம் போயிருக்காருமா. ஆமாம், எனக்கு தெரியாது. நான் 9 ஆச்சுன்னா நான் போய் படுத்துருவேன். அதனால அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இவரு சொல்லியிருக்காரு, காரைக்குடி சார் சொல்லியிருக்காரு, லேட் ஆயிடுச்சுன்னு இரு நான் வரேன். ஆமாம், அவர் என்கிட்ட சொன்னார். எடுத்துட்டு காரில் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு 12 மணிக்கு அந்த டைமில். ஆமாம், உங்களுக்கு தெரியாதும்மா என்ன ட்ராப் பண்ணாரு அப்படின்னு. ஆமாம். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓஹோ. இருமலர்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, அதாவது அப்போ சிவாஜி சார் இப்போ ராமநேத்திர ராமநடிக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அங்கேயும் நான் விழுந்து நடிக்கிறேன் பத்மினி அப்படின்னு பாரு இந்த விஜயம்மா சாதாரணமாக வந்து நிற்க பேர் வாங்கிட்டு போயிடுது அப்படின்னு. ஆமாம்மா, என்கிட்டயே சொல்லியிருக்காரு. அது உண்மையாது? ஆமாம், என்கிட்டயே ஒரு சொல்லணும். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு பப்பி அப்படின்னாரு. நானும் நீ எல்லாம் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், இப்போ வந்து சிரிச்சிட்டே பேர் வாங்கிட்டு போய்ட்றேன். பட் நீங்கள் அது எப்போவுமே ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணதில்லை? இல்லை இல்லை. இப்போ நீங்கள் அந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல இருக்கோம் இந்த ஸ்டேஜ்ன்றது எந்த காலகட்டம் உணர்ந்தீங்க நீங்கள்? அந்த மாதிரி நான் எப்பவுமே உணர்ந்ததில்லை. அது ஜாபாக பண்ணிட்டு இருந்தீங்க? அவ்வளோதான். இதில் யாராவது புகழ்த்தி சொன்னால் உடனே சந்தோஷப்படுறதுக்கும், ஏதாவது வருத்தமாக சொன்னால் ரொம்ப தாழ்ந்து போகிறதுக்கும் எதுக்கு நிற்கணும்? நம்ம எப்போவும் நம்மளாவே இருந்துட்டு போயிடுவோம். அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு. இப்போ பெரிய ஒரு குவாலிட்டிமா. அதாவது இப்போ வர சின்ன நடிகைகள், நானும் ஒரு 35 இயர்ஸாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வெற்றிக்கு அப்புறம் பல மாற்றங்கள் எல்லாம் வருது. நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்குள்ளே எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு குவாலிட்டி நீங்கள் எதுவுமே நான் கற்றுக்கலன்னு சொல்கிறீங்க நீங்கள். பட் இது வந்து இதுதான் இருக்கிறதுல பெரிய குவாலிட்டி. இதை எங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இது சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து மூத்த பொண்ணு நான் தான் எங்கள் அம்மாவுக்கு. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எனக்கு கொஞ்சம் இருந்தது. அதனால கூட இருக்கலாம். அதனால தானே அவங்க நடிக்க சொன்னோன்னா நடிச்சிட்டேன். இல்லைன்னா எனக்கா விருப்பப்பட்டோ தேடியோ நான் நடிக்கலை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ படங்கள் வெரைட்டி இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. பட் அந்த ஒரு ஃபீலிங்கோ அந்த நம்ம இப்படி பண்ணோன்ற தாட் கூட உங்களுக்கு உங்களோட பேஜ்லேயோ உங்களுக்கு இதில் எதுலேயுமே நான் பண்ணலை. இல்லை, எனக்கு கடைசி டைரக்டருங்க அதை அப்படி போட்டுருவீங்க, எது சார் டைரக்டர்ன்றீங்க. இல்லை, அவங்க தான் நிச்சயமாக என்னோட முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணம் அவங்க தான். இதில் இப்போ நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சின்னா யார் இருக்குமா? நன்றி இவங்கெல்லாம் நான் என்னோட இந்த கேரியருக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு யார் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் வந்து இயக்குனர்கள், ரைட்டர்ஸு, மியூசிக் டைரக்டர், எனக்காக பின்னணி குரல் கொடுத்தவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லி ஆகணும். எல்லாருக்கும். இப்போ எப்படி போயிட்டுருக்கு உங்களோட லைஃப்? எப்படி இருக்கு இப்போ? இப்படியே போகுது, போயிட்டுருக்கு. பட் ஒரு நிறைவாக தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஏன்னா நாங்கள் அப்போ பார்த்த மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னா அந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது தவிர நிறைவாக இருக்கீங்க. இது ஒரு அழகான ஒரு இது மாதிரி இருக்கு, கோயில் மாதிரி இருக்கு. இல்லை, அவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்க முடியாது இல்லையா? அதனால அப்போவே நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது தான், அதை கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், இல்லை நம்ம கொடுத்துட்டோன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் தான் சொன்னதா? நான் தான் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தனியாக என்னால் இருக்க முடியாது. ஏன்னா டாக்டரும் மேரேஜ் ஆகி போயாச்சு, எல்லோரும் போயிட்டாங்க, கூட இருந்தவங்களும் எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆளுக்கு இதுக்கு அவ்வளோ பெரிய வீடு. இப்போ சொன்னார், கொஞ்சம் ஒரு நாள் என்கிட்ட பேசக்கூட இல்லை கொடுத்ததுனால. அப்புறம் சரியாக போச்சு. அப்புறம் தான் இந்த லேண்டு வாங்கி எனக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு போனேன். ஸோ இங்கே இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போயிட்டு இருக்கு, நிம்மதியாக இருக்கேன். கிரேட் கிரேட் கிரேட். எனக்கு இவங்க இந்தியா கிளிட்ஸ் வந்து பேட்டி உங்களுன்னு சொன்னாங்கம்மா. இப்போ உங்களை எடுக்கணுன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்காக இருந்தது. நான் சொன்னேன், இல்லை இப்போ தான் வெங்கடேஷ்லாம் எடுத்தீங்களேன்னா என்ன சொன்னேன். அவங்க வந்து எனக்கு நண்பர் மாதிரி, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து பிரமிச்ச ஒருத்தங்க, அவங்கள்ட்ட போய் நான் எப்படி பேட்டி எடுப்பேன்னு தெரியல எனக்கு அப்படின்னேன். பட் இன்னைக்கு நான் வந்தேன், நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் வந்து உங்ககிட்ட நிற்பேன் ஒரு நாள்? இதில் என்ன இருக்குது, எல்லாம் அப்படியே தலைமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கும். பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு.